திருக்கோட்டூர் கோபத்தோடு எழுந்திருக்கிறார். ராமானுஜரும் இரண்டாவது தளத்திலே இருந்து எந்த இடத்திலே தமக்கு நம்பி உபதேசம் பண்ணினாரோ அதே இடத்திற்கு எழுந்திருட, நம்பியும் தன் திருமாளிகையிலே இருந்து எழுந்திருட ராமானுஜரை பார்த்து, ராமானுஜரே, என்ன காரியம் பண்ணீர்? மற்றொருவருக்கும் சொல்லாதே பொண்ணு என்னல்லவா என் மந்திரத்தை சொன்னோம், அத்தை மறுத்து அநேகம் பேருக்கு ஏன் உபதேசம் பண்ணினீர் என்று கேட்க, சுவாமி ராமானுஜரும் நம்பிகள் திருவடிகளை சேவித்து, சுவாமி, தேவர்கள் திருவடி மரத்தாரே திருவருளாரே இந்த திருமந்திர பொருளை அடியை பெற்றுக்கொண்டேன். அடியேனுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் இந்த லோகத்திலே உள்ள எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் பகவத் சம்பந்தத்தை பெற்று ஆச்சாரியின் திருவடி சம்பந்தம் மூலமாக பகவத் சம்பந்தத்தை பெற்று நல்வாழ் வாழ பெறுவார்களே என்று சொன்னேன் என்றாராம். அதற்கு நம்பியும், சரி, இம்மந்திரத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அனைவரும் நல்வாழ் வாழ பெறுவார்கள். ஆச்சாரியனிடத்திலே செய்த சத்தியத்தை மீறிய செயலுக்கு உமக்கு என்ன தண்டனை என்று கேட்ட சுவாமி ராமானுஜர் நம்பியை சேவித்து, இவ்வுலகத்திலே எல்லோரும் க்ஷேமமாக இருப்பார்கள். ஆச்சாரியன் திருவடிகளிலே பண்ணின பிரதிஜையை, ஆச்சாரியன் ஆஜ்ஞையை மீறிய செயலுக்கு அடியேனுக்கு கொடிய நரகமே பிராப்தம் என்றாராம். சரி ராமானுஜரே, நரகம் புகுவீர் என்று தெரிந்துமா இப்படி செய்தீர் என்று கேட்க, அதற்கு ராமானுஜர், ஆம் சுவாமி, அடியே ஒருவன் தானே நரகம் புகுவது, இவ்வுலகத்திலே உள்ள எல்லோரும் க்ஷேமமாக இருப்பார்கள் என்றாராம். ராமானுஜரே, பரந்த மனப்பான்மை, விசாலமான திருவுள்ளம், எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதான ஒரு தாய் உள்ளம், அதை திருக்கோட்டிரும்பி உலகத்திலே எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 18 முறை நடக்கப்படி சோதனை பண்ணினார். ராமானுஜரை அழைத்து, ராமானுஜரே, நான் உமக்கு ஆச்சாரியன் என்பதை காட்டிலும் நீரே ஜெகதாச்சாரியன், நீரே ஜெகதாச்சாரியன், வாரீர் எம்பெருமானாரே, வாரீர் எம்பெருமானார் என்று வாரி அழைத்துக் கொண்டாராம். அதுபோல் சுவாமி ராமானுஜருக்கு எம்பெருமானார் என்ற திருநாமம் விளங்க பிரலாயித்து சுவாமி ராமானுஜர் திருக்கோட்டியூரிலே இப்படி மந்திரம் சொன்ன விஷயத்தை அறிந்த பெரிய பெருமானும் இந்த ராமானுஜருக்கு திருக்கோட்டியூரில் இட்ட திருநாமத்தை சொல்லி எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அந்த நம்பி பெருமாள் சொன்ன எம்பெருமானார் என்ற திருநாமத்தை நம்பெருமாளாகிய ரங்கநாதன் அதை அங்கீகாரம் பண்ணி, இனிமேல் உலகத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யம் என்பது என்னுடைய பெயரால் விளங்க வேண்டாம், ராமானுஜர் திருநாமத்தால் விளங்கட்டும் என்று எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் என்று சாஸ்வதம் பண்ணினார். அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய 1008வது திருநட்சத்திரம் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானம் பரம்பரை தர்மகர்த்தாரான முதலாந்திக நாச்சியார் அவர்களுடைய பரம்பரை நிர்வாகத்திலே உள்ள 107 திருப்பதிகளில் காலத்தால் முதன்மையான விதேசம், பாசுர அமைப்பாலே முதன்மையான விதேசம், ஸ்ரீ அட்டாங்க திவி விமானம் என்னும் விமானம் மூலஸ்தான கோபுரம் அமைப்பெற்றதாய முதல் விதேசம். இப்பொழுது எம்பெருமான் அவதாரங்களிலே 2 பூர்ணாவதாரங்களாகிய ராமாவதார கிருஷ்ணாவதார சம்பந்தங்களை உடையதான விதேசம். தமிழ்நாடு அரசுத்துறையான ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம், அதை கட்டியவர் பெரியாழ்வார், கட்டுவதற்கு அனுகூலம் பண்ணினவர் ராஜகுருவான சுவாமி செல்வநம்பிகள் சம்பத்பூர்ண சுவாமி. அந்த சம்பத்பூர்ண சுவாமியான செல்வநம்பிகளுடைய அவதாரஸ்தலம் அவராலே கைங்கரியம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். அவர் திருவம்சத்தில் அவதரித்த ஜெகதாச்சாரியர் திருக்கோட்டியூர் நம்பி சுவாமி, திருக்கோட்டியூர் நம்பி ஆகிய கோஷ்டிபூர்ண சுவாமி அவதரித்த திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்திலே சுவாமி எம்பெருமானாருடைய 1008வது திருநட்சத்திர வைபவத்தை சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தால் இது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 5 தினங்கள் உற்சவம். இன்று எம்பெருமானார் திருமஞ்சனம் கொண்டு புது வஸ்திரங்கள் சாத்திக் கொண்டு பெரிய பெருமானை மங்களாசாசனம் செய்து இன்னும் சிறிது நேரத்திலே ரங்கப்பல்லக்கிலே எழுந்தருளி இங்கே கோஷ்டி நடைபெறும். சாயந்திரம் பெருமானோடு சேர்ந்து எம்பெருமானாருக்கும் புறப்பாடு நடைபெறுகிறது. இந்த எம்பெருமானாரை சேவித்தால் சகல புவனங்களிலேயும் உள்ள எல்லோரும் க்ஷேமமாக இருப்பார்களாம். நாம் யார் யாரையெல்லாம் நினைத்துக் கொண்டு சேவிக்கிறோமோ அத்துணை பேரும் க்ஷேமமாக இருப்பார்களாம். இந்த எம்பெருமானார் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளமாகிய அஸ்திவாரமாகிய பாகவத் சமுத்தியை ஏற்படுத்தினார். பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்களால் கூறும் என்று வரம்பறுத்ததோடு மட்டுமில்லாமல் பாமர மக்களும் பரமன் மக்கள் என்று பாகவதோத்தமர்கள் எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அனுகிரகம் பண்ணினார். எம்பெருமானார் திருவடி சம்பந்தத்தை பெற்றவர்கள் நல்வாழ்வு வாழப் பெறுகிறார்கள். பாகவதோத்தமர்கள் எல்லோரும் வாருங்கள், எம்பெருமானாரை சேவியுங்கள், அவர்தம் ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பியை சேவியுங்கள். அவராலே கைங்கரியம் செய்து கொண்ட பெருமாள் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருமாமகள் தாயாரை சேவியுங்கள். 107 திருப்பதிகளிலே காலத்தாலும் பாசுர அமைப்பாலும் முதன்மையானது மட்டுமன்றி சகல திவ்ய தேசங்களுக்கு சமானமான ஒரே திவ்யதேசமான திருக்கோட்டியூரிலே தங்கி எம்பெருமானையும் தாயாரையும் எம்பெருமானாரை சேவித்து நல்வாழ்வு வாழப்படுங்கள். ஜெய் ஸ்ரீவன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.